வணக்கம். செங்கோட்டையன் டெல்லி போய் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து அவங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அமித்ஷாவை போய் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்திருக்கிறார். இந்த விஷயம் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாது, அதிமுகவில் இருக்கவங்களுக்கும் தெரியாது. செங்கோட்டையன் எப்படியா போனார் டெல்லிக்கு அப்படிங்கிற மாதிரி, டெல்லியில் யார் வர சொன்னா அப்படிங்கிற விஷயம் டெல்லி போயிட்டு வந்த பிறகு தான் அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. இது சம்மந்தமாக எடப்பாடி பழனிசாமிகிட்ட விசாரிக்கும் போது எடப்பாடி பழனிசாமி எனக்கு அது தெரியலங்க, எப்படி போனார், ஏன் போனார், எதுக்காக போனார் அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியலங்க, நீங்கள் அவர்கிட்டே கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. செங்கோட்டையன் அதிமுகவில் தான் இருக்கிறாரு. அதிமுகவோட பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. பொதுச்செயலாளருக்கு தெரியாமல் ஒருத்தர் அவர் டெல்லிக்கு போய் பாஜகவோட முக்கியமான தலைகள் யார் யாரெல்லாம் எடப்பாடி பழனிசாமி பார்த்து ஓடி ஓடி போய் காராக தேடி தேடி போய் சந்திச்சுட்டு வந்தாரோ அவங்கள எல்லாத்தையும் நேரடியாக போய் சந்திச்சுட்டு வந்திருக்கிறாரு செங்கோட்டையன். அப்படிங்கும்போது இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானம் மாதிரி தான் இருக்குது. செங்கோட்டையனோட இந்த செயல் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெட்டை சின்னத்தை பாஜக முடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெட்டை சின்னம் கிடைக்காது அதிமுகவுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் உருவாயிட்டு இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு, அமித்ஷாவை போய் சந்தித்தார். அமித்ஷா என்ன சொன்னார் எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படின்னா, நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக வெற்றி பெற்ற தொகுதிகளில் முக்கியமாக சட்டமன்ற தேர்தலில் அதிக வாக்குகள் வாங்கின தொகுதிகளை எங்களுக்கு கொடுத்துடணும். அதில் நீங்கள் அதிமுகவுக்கு எடுத்துக்கக்கூடாது. அது உங்கள் ஏரியாவுக்குள்ளே வந்தாலும் கொங்கு பெல்ட்டில் வந்தாலும் எங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு ஓகே தான் சொல்லிட்டார். ஏறக்குறைய எடப்பாடி பழனிசாமி ஓகே சொல்லிட்டார். ஆனால் அவருடைய குறிக்கோள் மட்டும் ஒன்று தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் இவங்களை 3 பேருமே கட்சிக்குள்ளே எந்த ரூபத்திலையும் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது தான். ஆனால் அமித்ஷாவுக்கு இவங்க 3 பேரையும் கட்சிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். ஓபிஎஸ்ஸை கண்டிப்பாக கொண்டு வரணும், சசிகலாவையும் கொண்டு வரணும், டிடிவி தினகரனை கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொல்லிட்டாங்க. வேறு வழியே கிடையாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவான பிறகு எடப்பாடி பழனிசாமி ஓகே சொல்லிட்டு வந்துட்டார். வந்த பிறகும் பார்த்தீங்கன்னா, அவர் இங்கே வந்தோன்னே, தமிழ்நாடு வந்தோன்னே செய்தியாளர் சந்திக்கும் போது திரும்பவும் நாங்கள் அவங்களையெல்லாம் சேர்க்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறார். இது அமித்ஷாவுக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை கொடுத்துருச்சு. அதிமுக தலைமையில் தாங்க நாங்கள் கூட்டணி அப்படின்ட்டாரு. முதலமைச்சர் வேட்பாளர் தான் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கும் அமித்ஷா ஓகே சொல்லிட்டாரு. ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறதுனால வேறு வழியே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட கூட்டணி இல்லைங்க அப்படின்னு சூடத்தில் சத்தியம் பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருந்தவர் திடீர்னு இப்படி ஏன் ஒத்து போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய சம்பந்தி தான் ராமலிங்கம். அவர் பண்ண 650 கோடி ரூபா வரி ஏய்ப்பு, மிதுனோட சேர்ந்து அவர் வாங்கின தனி விமானம், இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அமித்ஷாவுக்கு தெரியும். அதை வச்சுட்டு எல்லாமே பிடிச்சி போட்டார். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, ராமலிங்கம் மட்டும் இல்லை, அப்படியே விசாகப்பட்டினத்தில் ஒரு இரும்பாலை நடத்திட்டு இருக்க ஒருத்தர், இவர் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருங்கின சொந்தம் தான், பிஸ்னஸ் பார்ட்னர் தான், அவரையும் பிடிச்சிட்டாங்க. ஜிஎஸ்டியெல்லாம் வரி ஏய்ப்பு நிறைய பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி சிக்கிறாரோ இல்லையோ, அவர் பையன் வலுவாக மிதுன் சிக்கியிருக்காப்புல. இதனால் என்ன செஞ்சாங்க, அமித்ஷா என்ன செஞ்சார், ஏற்கனவே இந்த ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி இருக்கார் இல்லையா, அவர் மூலமாக அவர் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார், ஆதரவு கொடுப்பாரு, எல்லா வேலையும் பார்ப்பார். எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி ஏற்படும் போதெல்லாம் பாஜகட்ட பேசி எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமான ஒரு தீர்ப்பெல்லாம் வாங்கி கொடுத்தார். ஆனால் இவ்வளவு செஞ்ச பிறகும் எடப்பாடி பழனிசாமி அந்த ஓய்வு பெற்ற நீதிபதியும் கண்டுக்கலை, அவரும் விலகிட்டார். நீங்கள் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் அதுக்கு செயல்படுத்த முடியாது, பாஜக ஆதரவு மனநிலையில் இருந்தீங்கன்னா நான் பாஜக மேலிடத்தோடு பேசி உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சமீபத்தில் அவர் விலகிட்டார். எடப்பாடி பழனிசாமி கூட சரியாக பேசுகிறதில்ல. ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் அமித்ஷா ஒரு அசைன்மெண்ட்டாக அவருக்கு கொடுக்குறாரு. இங்கே பாருங்கள், இவ்வளோ மோசடியெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமி இங்கே பாஜகவோட கூட்டணிக்கு வரலை அப்படின்னா இதெல்லாம் நெருக்கடியாகவும் எடப்பாடி பழனிசாமி வெளியே இருக்க முடியாது, அவர் உள்ளே போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன நினச்சாருன்னா, நான் சிறைக்கு போக தயாராக தான் இருக்கேன், என்ன நடவடிக்கை எடுத்துகிற போகிறீங்க பெருசாக எடுங்க, நான் சிறைக்கு போகிறேன், நான் ஒரு தியாகி ஆகிடுவேன், அப்புறமா அதிமுக தொண்டர்கள் என் மேலுக்கு பரிதாபப்பட்டு மிகப்பெரிய அளவில் ஒரு ஆதரவு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் பேச ஆரம்பித்தார். அப்போ தான் அமித்ஷா அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி மூலமாக ஒரு மெசேஜை கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்தாருன்னா, அப்போ உன் மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறது அவருடைய வேலை கிடையாது, உன் பையன் மிதுன் மேலே நடவடிக்கை எடுக்க போகிறாங்க, மிதுனை உள்ள தள்ள போகிறாங்க, மிதுனை உள்ள தள்ளினா கண்டிப்பாக உனக்கு மன உளைச்சல் அதிகமாகிடும், உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் என்ன செய்ய போகிற அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினை கேட்டோன்னே தான் தெரிச்சு ஓடி போயிட்டார். டெல்லிக்கு போய் அமித்ஷாவை பார்த்தே ஆகணும், அமித்ஷாவிட்ட சரண்டர் ஆகியே ஆகணும்னு சொல்லிட்டு சரண்டர் ஆகிட்டார். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, ஒரு 3 தொழிலதிபர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப நெருக்கம். அவருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, தேர்தல் சமயத்தில் பணப்பட்டுவாடா பண்ணுறது, ஏன் கூவத்தூரில் கூட பணப்பட்டுவாடா இவங்களை வச்சு தான் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி ஒரு
பாஜகவோட கூட்டணியில் அப்படின்னு சொல்லணும்னா அமலாக்கத்துறை எல்லாமே பார்த்திங்கன்னா எடப்பாடிக்கு நெருங்கின தொழிலதிபர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுத்து அவங்கள்ட்டெல்லாம் வந்து ரைடு அடிச்சிருக்கிறாங்க. குறி வச்சு எல்லாமே ரைடு அடிக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே ஒட்டுமொத்த கோபம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மேலே திரும்பிடுச்சு. ஏன்பா உன் கூட நாங்கள் வந்து பல வருஷமாக பழக்கத்தில் இருக்கிறோம், தொழிலில் சில தொழில்களில் பார்ட்னராக இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக பாஜக மேலிடம் வச்சு எங்களை வறுத்து எடுக்கிறாங்க. எங்களுடைய எதிர்காலத்தை பூஜ்ஜியமாக்கி விட்டுருவாங்க போல இருக்குது. எதுலேயுமே நாங்கள் தொழில் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு இருக்கிற, தயவுசெய்து ஒன்றால் எங்களுடைய தொழில் பாதிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து தினமும் ஃபோனை போட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு உளவியல் ரீதியான பிரச்சனைகள் அதிகமாக வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா சந்திக்கும் போது ஒரு டாக்குமெண்ட்டே தூக்கி போட்டிருக்கிறார். அப்படியே கொத்தாக கட்டையாக அப்படியே தூக்கி போட்டு வச்சுருக்கிறார். போட்டு வச்சு அத்தனையும் உங்கள் மேலே வந்த டாக்குமெண்ட்டு தாங்க, நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்டு தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களுடைய பொதுச்செயலாளர் பதவியை காப்பாற்றிக்கிறதுக்கும் உங்களோட பையனோட பிஸ்னஸ்ஸு, அவருடைய சகாக்கள், அப்புறமா அவருடைய சம்பந்தி, இப்படி தொடர்ந்து பார்த்திங்கன்னா அவங்கள நீங்கள் பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே வந்து எங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசியிருக்கார். இதெல்லாம் பேசிட்டு வந்த பிறகு அமித்ஷாவெல்லாம் சந்திச்சுட்டு ஓகே சொல்லிவிட்டு பாஜகவோட கூட்டணி தொடர்பாக பேசிவிட்டு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிட்டு வந்துட்டார் எடப்பாடி பழனிசாமி. தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு அவர் சொன்ன ஒரு பொய் என்னென்னா, தமிழ்நாட்டில் நலனுக்காக தான் சந்தித்தோம், மீனவர் பிரச்சனைக்காக சந்தித்தோம், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அதை சொன்னோம், அமித்ஷாட்ட வந்து அதை சொன்னோம், அதே போல் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்காமல் இருக்குது, அந்த நிதியெல்லாம் ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழர் நலனுக்காக நாங்கள் பேசிட்டு வந்தோம் அப்படிங்கிற ஒரு அப்பட்டமான ஒரு பொய்யை வந்து அவர் சொன்னார். அப்போ தான் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா இந்த சந்திப்புக்கு அப்புறமா அவர் போட்டது தமிழ்நாட்டில் 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து வெற்றி பெற்று ஆட்சியில் அமரும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ட்வீட்டை போடுறார். அவர் வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட என்ன பேசுனாங்களோ அது சம்மந்தமாக தான் ஒரு செய்தியாக அவர் போடுறார். ஆனால் இங்கே வந்து எடப்பாடி பழனிசாமி நாங்கள் கூட்டணி தொடர்பான எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தலைங்க, நாங்கள் வந்து தமிழ் மக்களுக்காக நான் வந்து உரிமைக்காக நிறைய விஷயங்களை பேசிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன அந்த விஷயம் இருக்குல்ல, அது அமித்ஷாவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்தது. என்ன அது இப்படி ஒரு பொய்யை அப்பட்டமா இப்படி சொல்லிகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்துருச்சு. அமித்ஷா மேலே ஒரு எடப்பாடி பழனிசாமி மேலே அமித்ஷாவுக்கு ஒரு நம்பிக்கையே வரல. என்னடா அது இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தோண ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை நம்ப வேணாம், எடப்பாடி பழனிசாமி வந்து ஓபிஎஸ்ஸை சேர்க்க மாட்டேங்கிறாரு, சசிகலாவை சேர்க்க மாட்டேங்கிறார், கூட்டணிக்குள்ளே டிடிவி தினகரனை கொண்டு வர மாட்டேங்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமியை நம்பி பிரயோஜனப்படாது, தேர்தல் சமயத்தில் அவர் வந்து நமக்கும் வந்து ஏதாவது பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. எப்பயுமே ஸ்பேரில் செங்கோட்டையனை வச்சுக்கிட்டே இருந்தாங்கள்ல, அவங்கள செங்கோட்டையனை கூப்பிட்டு வச்சு அவங்க வந்து பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி முடிச்சுட்டாங்க. எப்படியா இருந்தாலும் நாங்கள் அதிமுகவில் வந்து பொதுச்செயலாளர் பதவியை வந்து மாற்ற போகிறோம், அது உங்கள் கையில், கொங்கு பெல்ட்டில் இருக்கிறனால உங்கள் கையில் கொடுத்து தான் ஆகணும். எடப்பாடி பழனிசாமியை தேர்தல் சமயத்தில் வந்து மாற்றுறோம் அப்படின்னா கொங்கு பெல்ட்டில் ஒருத்தருக்கு கையில் பொதுச்செயலாளர் பதவியை கொடுத்தா ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதனால் உங்கள் கையில் கொடுக்குறோம். கட்சியில் வந்து உங்களுக்கான மதிப்பு மரியாதை எல்லாமே இருக்குது, கட்சியில் சீனியர் நீங்கள், அது இல்லாமல் யாரையுமே அதிர்ந்து பேசக்கூடிய கூடாத ஒரு நபர் நீங்கள், அதனால் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நிர்மலா சீதாராமன் மூலமாக வந்து செங்கோட்டையனுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. செங்கோட்டையன் அதுக்கப்புறம் அமித்ஷாவையும் சந்திச்சிருக்காரு, ஓகே சொல்லிட்டு தான் வந்திருக்கிறார். கட்சியோட பொதுச்செயலாளர் அவருன்னா செங்கோட்டையனுக்கு கசக்கவா போகுது. இதுக்கு வந்து ஓபிஎஸ்லாம் ஆதரவு கொடுத்துருக்கிறாரு. அதே தான் வந்து ஓபிஎஸும் பேசினார். எடப்பாடி பழனிசாமி மேலே அமித்ஷா சொன்ன ஒரு காரணத்தினால ஓபிஎஸும் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போகிறது நல்லது, இல்லை அப்படின்னா அவர் அவமானப்பட்டு தான் வெளியேறுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தையும் சொன்னார். இது வந்து ஓபிஎஸ்ட்டை இந்த மாதிரி ஒரு வார்த்தையை யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி ஓபிஎஸ் பேசக்கூடிய நபருமே இல்லை. அமித்ஷா சொன்னனால தான் ஓபிஎஸ் இப்படி பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து லேட்டாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி அப்புறமா கட்சியில் எடப்பாடியை ஜால்ரா போட்டுக்கிட்டு சுற்றுற நபர்கள் இவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஊழல் பட்டியல் பெருசாக எடுத்து வச்சுருக்கிறாங்க. இதனால் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் தொடரும். என் மேலே நடவடிக்கை எடுத்து எங்கே பார்த்துக்கலாங்கிற மாதிரி ஒரு தென்னாவட்டில் திமிரில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. ஆனால் வந்து எடப்பாடி பழனிசாமியை எப்படி ரூட்டு போட்டு காலி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குனா தான் அவங்களோட பாஜக கூட்டணி வைக்கும். ஒருங்கிணைந்த அதிமுக இல்லை, எடப்பாடி பழனிசாமி சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை நகுத்தி விட முடுக்கு வந்துட்டாங்க. எடப்பாடி பழனிசாமிகிட்ட கட்சி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல தலைமை பதவி இருக்கக்கூடாது. அவர் கட்சியில் தொடராக இருந்தால் தொடரட்டும், ஏதோ ஒரு உறுப்பினராக தொடரட்டும், இல்லைன்னா தலைமை நிலைய செயலாளராக தொடரட்டும். மற்றபடி அவருக்கு வந்து பெருசாக ஒரு செல்வாக்கு கொடுக்குற மாதிரி எண்ணம், எடப்பாடி பழனிசாமி மேலே ஒரு நம்பிக்கை அமித்ஷாவை இழந்துட்டார்.
ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குறதுக்கான முயற்சி நடக்குது. இது வந்து செங்கோட்டையனை வச்சு காய் நவுத்துறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு. எடப்பாடிக்கு எதிராக வந்து சீனியர்கள் எல்லாமே வந்து செயல்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதை வந்து தாண்டி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸும் வந்து செங்கோட்டையனை வந்து பொதுச்செயலாளர் ஆக்குறதுக்கு ஓகே சொல்லிட்டாரு. சசிகலாவும் ஏற்கனவே செங்கோட்டையனோட ஆதரவாளர் தான். செங்கோட்டையன் சசிகலா ஆதரவாளர் தான். அவங்க சசிகலா சொல்கிறது தான் செங்கோட்டையன் கேட்டுட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி போவார் அப்படிங்கிறதுனால தான் சசிகலாவும் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி திருந்துற மாதிரியே தெரியல. ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறாரு. இதில் சசிகலாவும் பாதிக்கப்படுறாங்க. அப்படிங்கிறனால செங்கோட்டையனை ஆதரிக்கிற ஒரு மனநிலைக்கு அவங்களும் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை வந்து செங்கோட்டையன் சந்தித்தது, 1 மணி நேரம் பேசினது, அவர் வீட்டில் சாப்பிட்டது, அதுக்கப்புறமா அமித்ஷாவை போய் இப்போ சந்தித்தது, இந்த எந்த விஷயமும் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அதே சமயத்தில் செங்கோட்டையன் போய் டெல்லிக்கு போன அதே சமயத்தில் அங்கே அண்ணாமலையும் இருந்தார், நயினா நாகேந்திரன் இருந்தார், வானதி சீனிவாசனும் இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து அண்ணாமலை மாற்றணும்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு இப்போ அமித்ஷா வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போது எடப்பாடி பழனிசாமியை மாற்றினா இவங்கெல்லாம் அண்ணாமலை, நயினா நாகேந்திரன், அப்புறமா வானதி சீனிவாசன், இந்த தலைகள் எல்லாமே ஒத்து போகுமா அப்படிங்கிற ஒரு ஆலோசனை நடந்திருக்கு. அவங்களும் வந்து செங்கோட்டையனை வந்து ஆதரிச்சிருக்கிறாங்க, சீப்பரிசு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் செங்கோட்டையன் விரைவில் வந்து பொதுச்செயலாளர் ஆவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் மாறி ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுங்கள். ஏன்னா ஒருங்கிணைந்த அதிமுக தான் கண்டிப்பாக வழி நடத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் ஒரு சர்வே எடுத்தாங்க சி-ஓட்டர்ஸ். அதில் வந்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கவே இல்லை. நிறைய பேர் ஏற்றுக்கல. விஜயை கூட ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி தொடர்றது வேஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. அண்ணாமலைக்கு வந்து வேணாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி எப்போ சொல்கிறாரோ அப்போயே வந்து அதிமுகவில் வந்து அவரை தூக்குற முடிவுக்கு அமித்ஷா வந்துட்டார். பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.